அம்மா என்ன இன்னைக்கு பீர்க்கங்காய் சட்னி மசியலா? ஆமாம், பீர்க்கங்காய் சட்னி மசியல். பீர்க்கங்காய் சட்னி மசியலுக்கு பீர்க்கங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இல்பச்சட்டியில் கடலப்பருப்பு, தனியா, கருவேப்பிலை, பெருங்காயம், மிளகா வத்தல் எல்லாத்தையும் நல்லா சேவக்க வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், குழம்பு பாத்திரமோ சட்டியோ எடுத்துக்கணும். அதில் தேங்காய் எண்ணெய் தான் இது ரொம்ப ஸ்பெஷல். தேங்காய் எண்ணெயை விட்டுண்டு அதில் கடுகை தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா புளியை நல்லா திக்காக கரைச்சி விட்டுக்கணும். புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா புளியை நல்லா திக்காக கரைச்சி விட்டுட்டோன்னா உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுணும். கிளறி விட்டுட்டு அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நான் வறுத்து வச்சுக்கிறத அரைச்சி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா எண்ணெயை விட்டுட்டு பீர்க்கங்காய் பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா சுருள நல்லா வாசனை போக வதக்கணும். அப்புறம் இந்த வதக்கி வச்சு இந்த பொடியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அரைச்ச பொடியும் போட்டுடணும். நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா பீர்க்கங்காயை அரைச்சி நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா அரைச்சிக்கணும். மைய அரைச்சின்னு போகணும். இதுக்கே சட்டி மசியல் பேர்னா அந்த காலத்தில் கருங்கல் சட்டியில் இந்த பண்ணுவாள். இது பார்க்க நல்ல மசியல் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட செமி மசியல் தான் அது. ஆனால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். கடைசியாக அது ஃபைனல் டச் தேங்காய் எண்ணெய் தாளிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கோ, கமெண்ட்ஸ் கொடுங்கோ.